ஈராக்கில் பழங்கால நினைவுச் சின்னங்களை ஐஎஸ் தீவிரவாதிகள் அழிப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதன் வாயிலாக நிதி திரட்டவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக்கில் பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றியுள்ள ஐஎஸ் தீவிரவாதிகள் தனி நாடு அமைத்துள்ளனர். ஐஎஸ் தீவிரவாதிகள் மோசூல் அருகே உள்ள நிம்ரூத் நகரில் கிமு 2500வது ஆண்டின் பழங்கால அசிரியன் மன்னர்களின் நினைவு சின்னங்களை ஏற்கனவே அளித்தனர். இந்நிலையில் இரண்டாவது முறையாக மீண்டும் அங்குள்ள பழங்கால நினைவு சின்னங்களை அளிக்கும் பணியில் தீவிரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர். அசிரியன் மன்னர்கள் கட்டிய கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வெட்டுகள், கலைநயம் வாய்ந்த அரிய சிலைகள் போன்றவற்றையும் பல கட்டிடங்களையும் சம்மட்டிகளால் அடித்து நொறுக்கிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிம்ரூத் நகரின் ஒரு சில இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தும் கட்டிடங்களை தரைமட்டமாக்கும் காட்சிகளும் ஆன்லைன் வீடியோவில் வெளியாகி உள்ளன. வீடியோ காட்சிகளில் சிலைகளை அழித்து அகற்றுவதன் மூலம் கடவுள் எங்களை கௌரவிப்பார் என தீவிரவாதி ஒருவர் வீடியோவில் பேசும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இதனிடையே இடித்து அகற்றப்படும் அரிய கலை பொருட்களை கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்கவும் ஐஎஸ் தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் கூடுதல் பணம் திரட்ட முடியும் என்று அவர்கள் கருதுகின்றனர். பழங்கால நினைவு சின்னங்களை அகற்றுவதும் போர்க்குற்றம் என்று ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.